நம்ம ஆர்சிபி வின் பண்ணிருக்காங்க. சோ 18 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து வேர்ல்டு கப் சாம்பியன் வாங்கியிருக்கோம். சோ ரொம்ப பெருமையான விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே சேம் டைம் ஒரு மனுஷனோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியம் அதை டிசைட் பண்றது நம்ம தான். சோ அந்த இடத்துல அவ்வளவு கூட்டத்துல அப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அது யாரையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. சோ நமக்கு தெரியும் அவங்க அவ்வளவு க்ரௌட் இருக்கு, அங்க போனா சேஃப்டில நம்ம உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லைன்னு தெரியும். தெரிஞ்சும் நம்ம அதுல போய் கலந்துக்கிட்டு ஒரு சின்ன புள்ள தண்ணி கேன் விற்க வந்தவரெல்லாம் இறந்துருக்காங்க. ஒரு டீச்சர், நமக்குலாம் நம்ம லைஃப் வந்து நம்ம தாங்க டிசைட் பண்ணணும். எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். அனாவசியமா இப்போ ஒரு உயிர் போச்சு, அதனால பாதிக்கப்படுறது யாரு? அவங்க குடும்பங்கள் தான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்ப மீட்டு எடுத்துக்கலாங்க. பணம் போச்சுன்னா திரும்ப வந்துடும், பேர் புகழ் போச்சுன்னா திரும்ப வந்துடும். ஆனா உயிர் போனா மட்டும் திரும்ப வராது. ஸோ நம்ம உயிரோட இருந்தாதான் டே பை டே நம்மளால செலிப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த செலிப்ரேஷனுக்காக போய் உயிரை வந்து விட்டதுன்றது ரொம்பவே மனசுக்கு சங்கடமா இருக்கு. ஸோ யாரும் இந்த மாதிரி தப்ப தயவுசெய்து செய்யாதீங்க. உயிரோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நியூஸை கேட்கும் போது.